ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்று தேவனை துதித்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாக நாம் நம்முடைய வீடுகளிலே கூடி நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். நீங்க தேவனை ஆராதித்து இருக்கிறீர்கள். மெய்யாகவே தேவன் உங்கள் மத்தியில் பிரசன்னமாகி உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி நான் மிகவும் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஒரு 47 நாட்களாக இந்த நடமாட்ட கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறோம். இந்த நடமாட்ட கட்டுப்பாட்டுக்குள்ளாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய சித்தம் என்ன என்று சொல்லி ஆண்டவர் மிக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனை அறியாத ஜனங்கள், இந்த உலகத்தார், இந்த உலகம் கடந்து போகின்ற இந்த சூழ்நிலை, இந்த நாட்களை எப்படி அவர்கள் யோசிக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. அவர்கள் தங்களுடைய ஞானத்தை வைத்து, உலக அறிவை வைத்து, பார்க்கிற காரியங்களை வைத்து, சம்பவங்களை வைத்து யோசித்து ஆலோசித்து அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். நிச்சயமில்லாமல் இருக்கிறார்கள், கலக்கத்தில் இருக்கிறார்கள். அது அல்லது ஒன்றும் புரியாத சூழ்நிலையிலும் இருக்கிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் மிக தெளிவாக இந்த நாட்களிலே நம்மோடு அவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எதற்காக இப்படிப்பட்ட காலகட்டத்துக்குள் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்று பல காரணங்கள் இருந்தாலும், ஆனால் மிக முக்கியமான ஒரு காரணம் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு தேவ திட்டம் மெய்யாகவே இந்த நாட்களிலே தேவன் விசேஷமான முறையில் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். விசேஷமாக குடும்பங்கள், தாய் தகப்பன், கணவன் மனைவி, பிள்ளைகள் என்று குடும்பங்கள் மத்தியிலே ஆண்டவர் குடும்பங்களை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். இது உண்மை. ஹல்லேலூயா. நாம் பார்க்கிற காரியங்கள், கேட்கிற காரியங்கள், நம்முடைய உணர்வுகள் சகலமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை நமக்கு அது வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகையுடைய சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அவர் வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருடைய வருகையில உங்களையும் என்னையும், நம்முடைய குடும்பங்களை அவருடைய திட்டத்தில், தீர்மானத்தில், நோக்கத்தில் அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நம்மளை கொண்டுதான் தேவன் இந்த உலகத்தில் நம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். அடுத்த பெரிய ஒரு காரியத்துக்கு, திட்டத்துக்கு, அத்தியாயத்துக்கு, கடைசி காலத்தில் தேவன் கொண்டு போகிற ஒரு பெரிய அசைவுக்கு அவர் இன்று உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உங்களை குடும்பங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய கடந்த நாட்களுடைய செய்திகள், என்னுடைய ஒவ்வொரு நாளும் நான் கொடுக்கிற தியான செய்திகள், இதில் அதிகமாக உங்கள் மத்தியில் நான் வலியுறுத்தி பேசுகிற ஒரு காரியம், ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்துக்குள்ளாக நாம் கட்டப்பட வேண்டும். We must locked in His presence. Why this lockdown? For us to locked in His presence. அவர் பிரசன்னத்துக்குள்ளாக தேவன் நம்மளை வைத்து அவர் தன்னுடைய காரியத்துக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மளை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். கடந்த சனிக்கிழமை உங்க மத்தியில் ஒரு விசேஷமான செய்தி கொடுத்தேன். நோவா, அவருடைய மனைவி, அவருடைய குமாரர்கள், அவருடைய குமாரர்களுடைய மனைவிகள்
ஒரு குடும்பத்தை தேவன் தெரிந்து கொண்டார். காரணம், இந்த குடும்பம் உத்தமமாக நீதிமானாக வாழ்ந்தது, நீதியில வாழ்ந்தது. உலகமே சீர்கெட்டு அக்கிரமத்தில் தேவனுக்கு விரோதமாக பாவத்தில் வாழ்ந்த பொழுது, ஆனால் நோவா என்ற ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக சன்மார்க்கமாக உத்தமமாக தேவ வழியில நடந்தான் என்று வாசிக்கிறோம். தேவன் இந்த ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்து அவனை பிரித்தெடுத்து ஒரு பேழையை கட்ட வைத்து அந்த பேழைக்குள்ளாக அவனை அடைத்து 370 நாட்கள் அந்த பேழையை மிதக்க வைத்து இந்த உலகத்துள்ள சகல காரியத்திலும் அவனை துண்டிக்க செய்து அவனுடைய ரோட்டீன் லைஃப், அவனுடைய அன்றாட வாழ்க்கை முறைகள், உறவுகள், சொந்த பந்தங்கள் எல்லாவற்றிலும் இருந்து முற்றிலுமாக துண்டித்தார். வேறு பிரித்தெடுத்து அவனை ஒரு பேழைக்குள் வைத்து அடைத்து அவர் பிரசனத்தில் மூடி அடுத்த பெரிய காரியத்திற்காக, அவர் திட்டத்திற்காக அந்த குடும்பத்தை உருவாக்கி அவருடைய திட்டத்தை செயல்படுத்த என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இதுதான் ஆண்டவர் மிக தெளிவாக, ரொம்ப மிகவும் தீர்க்கமாக இன்னைக்கு கிறிஸ்தவர்களோடு, உங்களோடு, உங்க குடும்பத்தில் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றும் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இன்று தேவன் உள்ளத்தில் வைத்த அவருடைய அந்த வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன். இது ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய இருதயத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளுக்காக தேவன் பேசுகிற ஒரு வார்த்தை. ஒரு தீர்க்க தரிசன சத்தமாக உங்க மத்தியில் பேசுகிறேன். I speak to you as a prophetic voice. The purpose and the plan of God in your life in the time, in this season. இந்த காலத்துல, இந்த நேரத்துல தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய திட்டம், தேவன் உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய விசேஷமான ஒரு அழைப்பு, ஒரு தீர்க்க தரிசன சத்தனமாக உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் இந்த கால வேளையில உங்களோடு பேசுவாராக, அவருடைய வார்த்தையை தெளிவுபடுத்துவாராக. உங்களுடைய இருதயத்தில் ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு வருவாராக. ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். God is good all the time. தேவன் நல்லவர் எப்பொழுதுமே. ஆமென். இந்த நாட்களில் தேவன் விசேஷமாக ஒரு தெய்வீக திட்டத்தில் மனிதர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அவர் வேதாகமத்தில் அநேகர விசேஷமான நோக்கத்திற்கு ஒரு விசேஷமான சந்திப்பை கொடுத்தார். இன்றும் இந்த காலையில் மார்த்தாள் மரியாள் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவது முன்பாக ஒரு விசேஷமான ஒரு செய்தியை இந்த குடும்பத்துக்கு கொடுப்பதற்காக, ஆயத்தப்படுத்துவதற்காக ஒரு நல்ல பங்கை கொடுக்கும்படியாய் இம்மைக்கும் மறுமைக்கும் ஆண்டவர் அவருடைய அனாதி தீர்மானத்தில் ஒரு தெய்வீக திட்டத்தை அந்த குடும்பத்துக்கு போனார் என்று உங்க மத்தியில் பார்த்து கொண்டேன். அப்படியாகவே இன்று ஆண்டவருடைய ஒரு விசேஷமான ஒரு அழைப்பு. அது என்ன அழைப்பு தெரியுங்களா? அவருடைய பிரசனத்துக்குள்ளாக நாம் நுழைகிற ஒரு அழைப்பு. அவர் பிரசனத்துல வந்து தரித்திருக்கும்படியான ஒரு அழைப்பு. His divine calling to his presence. அவருடைய ஒரு தெய்வீக, அவர் பிரசனத்துக்குள்ளாக ஒரு தெய்வீக அழைப்பு. இந்த அழைப்பு உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் காட். எதற்காக இந்த அழைப்பு என்று சொன்னால், தேவ பிரசனத்துக்குள்ள நீங்கள் வரும் பொழுது அவர் அவருடைய திட்டங்கள், உங்களை கொண்டு அவர் செய்ய போற காரியங்கள்
அடுத்த ஒரு திட்டத்துக்கு ஆயத்தப்படுத்த போகிற ஒரு அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்த போகிற ஒரு காரியத்துக்குள்ளாக விசேஷமாய் உங்களோடு பேசும்படியாய் கர்த்தர் அழைக்கிறார். இது தேவனுடைய அழைப்பு, பரலோக அழைப்பு. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதை நம்ம எங்க பார்க்கலாம் என்று சொன்னால், மோசே, நம்ம மத்தியில் சொல்லுவேன், we are now in a lockdown, but we are locked down to be locked in his presence. எதுக்கு இந்த நடமாட்ட கட்டுப்பாடு? நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் கட்டும்படியாக, நாமை இணைக்கும்படியாக, for us to abide, அவருடைய அழைப்புக்குள் நிலைத்திருக்கும்படியாக, இன்டமசி, ஒரு நெருக்கம். ஹல்லேலூயா. ஆமென். இதுதாங்க இன்று தேவனுடைய சத்தம். இதுதாங்க இன்று தேவனுடைய குரல் அவருடைய திருச்சபைக்கு, அவருடைய குடும்பங்களுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இங்க எக்ஸடஸ், யாத்திராகமம் புஸ்தகம் 19வது அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். மோசேயை தேவன் அழைத்த ஒரு அழைப்பு, ஒரு பிரதானமான ஒரு அழைப்பு, ஒரு விசேஷமான ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு, அவரோடு இணைந்திருக்கும்படியாக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. வாசிப்போமா? யாத்திராகம புஸ்தகம் 19வது அதிகாரம் 18, 19, 20. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிக பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையிலுள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் மேல் கொடிமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சீனாய் மலை. இந்த சீனாய் மலைக்கு 6 முறை இந்த பகுதிக்கு போயிருக்கிறேன். 2 முறை இந்த சீனாய் மலையில நான் ஏறி இருக்கிறேன். இன்னும் அங்க போகணும்னு ஒரு பெரிய ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை. இன்னும் அந்த மலை உச்சிக்கு, அந்த கொடிமுடிக்கு போக வேண்டும் என்ற ஒரு ஏக்கம். ஹல்லேலூயா. காரணம், அது தேவ பிரசன்னம் இறங்கின ஒரு இடம், தேவ அக்னி இறங்கின ஒரு இடம். இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலையின் அடிவாரத்தில் பாளையம் இறங்கின பொழுது ஆண்டவர் இங்க தன்னுடைய பிரசனத்தை வெளிப்படுத்துகிறார். எப்படி? சீனாய் மலை மேல் அக்னியாய் இறங்கி அந்த மலை முழுவதும் ஒரு புகைக்காடாய் மாறினது. அந்த மலை முழுவதும் அதிர்ந்தது. அங்கே தேவன் இறங்கினார். தேவன் பிரசன்னமானார். எதற்காக? ஒரு விசேஷ ஒரு மனுஷனை சந்திப்பதற்கு, அந்த மனுஷனை தன்னெடுத்து அழைப்பதற்கு. அங்கே எக்கால சத்தத்தோடு தேவன் இறங்கினார். அங்க ஜனங்களுக்கு தெரியும், இது தேவன் தான், தேவ பிரசனம், தேவன் இறங்கிட்டார். ஆமென். வேதம் சொல்லுதுங்க, தேவன் சீனாய் மலையின் கொடி முடியிலே இறங்கின பொழுது அங்கே கர்த்தர் மலையின் மேல் கொடி முடி, எங்க தேவன் இறங்கினாரோ அவருடைய பிரசனத்துக்கு கோடி முடியிலே வரும்படியாக மோசையை வரவழைத்தார். மோசையும் ஏறி போனான். ஆமென். மோசே
2.5 மில்லியன் பீப்பிள், 25 லட்ச ஜனங்களை எகிப்து தேசத்தில் புறப்பட பண்ணி ஒரு பிஸியான ஊழியத்தில் இருக்கிறார். பெரிய தலைமைத்துவத்தில் இருக்கிறார். பெரிய பொறுப்புல இருக்கிறார். பயங்கர பிசி, பயங்கர பொறுப்பு. ஆனால் ஆண்டவர் அந்த கொடி முடியிலே இறங்கி தன்னுடைய பிரசனத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தி அந்த 25 லட்ச ஜனங்கள் மத்தியிலே 2.5 மில்லியன் பீப்பிள் அங்கே ஒரு மனுஷனை பெயர் சொல்லி அழைக்கிறார். மோசே, நீ என்னிடத்தில் ஏறி வா. அவர் தன்னிடத்திலே மோசையை அழைக்கிறார். எதற்காக மோசையை தேவன் அழைத்தார்? நீ உன்னுடைய எல்லா காரியங்கள், உன் வேலை, உன்னுடைய பிஸி ஸ்கெட்யூல், நீ என்னென்ன செய்து கொண்டிருக்கிற, எனக்கு தெரியும் மோசஸ், யூ ஆர் a great leader, நீ பிரதான ஒரு தலைவன். ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்னென்ன செய்றியோ எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்னிடத்துல ஏறி வா. எனக்கு இன்ன வரைக்கும் ஆச்சரியங்க, மோசே 80 வயது எப்படி அந்த மலைக்கு ஏறி போனாருன்னு தெரியாது. இன்னைக்கு அந்த மலைக்கு நான் ஏறணும் பண்ணக்க 2 மணி நேரம் ஒட்டகத்தில் ஏறி, பிறகு 1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் கால்நடையாக செங்குத்தான பாறைகள் உள்ள இடத்துல ஏறி போனோம். மூச்சு திணறி மூச்சு வாங்கி அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறி போனோம். ஆனா மோசே 80 வயது, ஆண்டவர் கூப்பிடுறார். சிலத்துல தேவ பிரசன்னம் நுழைவதற்கு we must pay a price. We must sacrifice something. நம்ம ஒரு விலைக்கிரயம் கொடுத்து ஆகணும். நீ தேவனை சந்திக்க வேண்டும் என்றால் you must willing to pay the price. அதற்கான விலைக்கிரயத்தை கொடுக்கணும், தியாகம் செய்யணும். உன் தூக்கத்தை விடணும், விட வேண்டிய காலத்தை விட்டு வரணும். எனக்கு அதுதான் உனக்கு முக்கியம், அதுதான் ஒரு பிரதானமானது. இன்னைக்கு என் வாழ்க்கையில், ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் மிக முக்கியமானது தேவ பிரசனம். தேவ பிரசனத்தில் அமர்ந்திருப்பது. இதை தவிர வேற ஒன்றும் முக்கியம் இல்லைங்க. இதுதான் ஆண்டவர் மோசே அழைத்தார். எதுக்கு தெரியுங்களா? தேவன் பெரிய பரலோக திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு பெரிய அத்தியாயத்தை உண்டு பண்ண போகிறார். ஒரு ரெஃபர்மேஷன்ஸ், தேவனை தொழுது கொள்ளும் வழிகள், இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்க போகிறார். தன் திட்டத்தை வெளிப்படுத்த போகிறார். வரும் நாட்களுக்கு இந்த ஜனங்கள் ஆயத்தப்படுத்த போகிறார், உலகத்தை ஆயத்தப்படுத்த போகிறார். அதை இந்த மோசையோடு பகிர்ந்து கொள்ள போகிறார். ஆகினால எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என் மலைக்கு வா. இந்த லாக்டவுன்ல, இந்த நடமாட்ட கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிற உங்களுக்கு எனக்கும் தேவன் கொடுக்கிற பிரதான அழைப்பு, ஆரம்ப நாட்களிலிருந்து இந்நாள் வரையிலும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பரலோக அழைப்பு, தேவனுடைய அழைப்பு. என்னிடத்துல வாங்க, கம், என் பாதத்தில் உட்காருங்க, என் பிரசனத்தினுடைய கவரிங்குள்ளாக வாங்க, என் பிரசனத்துக்குள்ளாக நீங்க ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் அழைக்கிறார். அந்த பிரசனத்தில் நாம் நுழையும் பொழுது, அந்த பிரசனத்துக்குள்ளாக நாம் மூடப்படும் பொழுது, when we are filled and covered with His presence, அப்ப நம்முடைய செவிகளை அவர் கூர்மையாக்குவார். He will sharpen our ears. அவர் பேசுகிற சத்தத்தை கேட்போம்.
நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் வைத்திருக்கிற தேவ திட்டத்தை வெளிப்படுத்துவார். வருகின்ற இந்த கடைசி நாட்களில் தேவன் செய்ய போற அந்த அசைவுகளுக்கான காரியங்களை வெளிப்படுத்துவார். உங்க மூலமா ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? இந்த உலகத்துல கர்த்தர் உங்களை எப்படி பயன்படுத்த போகிறார்? ஆண்டவர் மிக தெளிவாக பேசுவார். இந்த தேவ சத்தத்தை கேட்க வேண்டுமா? உங்க வாழ்க்கையில தேவ சித்தத்தை நீங்க அறியணுமா? நீங்க எத்தனை கிறிஸ்தவங்க தேவ திட்டத்தையும் சித்தத்தையும் விளங்காதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனோ தானோ என்று சொல்லி ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சேர்ச்சுக்கு போறோம், வருகிறோம், 4 பாட்டை பாடுறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம். அது இல்லைங்க. இவை அனைத்தும் உங்க வாழ்க்கை தேவ திட்டத்தில் இணைக்கப்பட வேண்டும். இந்த நாட்களில் கடவுள் மிக தெளிவாக பேச விரும்புகிறார். மோசையோடு தெளிவாக பேச விரும்பினார். முகமுகமாக பேச விரும்பினார். தன் பிரசனத்தில் மூடி காத்து பேச விரும்பினார். இந்த லாக்டவுன் எத்தனை நாளுன்னு மோசைக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது மோசே ஏறி போனான். எல்லாத்தையும் விட்டுட்டு, இது தேவனுடைய பிரதான அழைப்பு, இது தேவனுடைய சத்தம் என்று உணர்ந்து அந்த தேவ அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவன் உடனே அந்த மலைக்கு ஏறி போனான். அது சவால் மிக்க ஒரு பிரயாணம். இட்ஸ் a very challenging journey, not easy. அவன் தேவனை சார்ந்து தேவனுக்கென்று தேவ நோக்கத்திற்கென்று அந்த மலைக்கு ஏறினான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் இந்த தேவ செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் தேவன் அழைக்கிறார். It's a prophetic word for you, for your family. எப்படி ஆண்டவர் மோசேயை நோக்கி வேதம் சொல்லுது 20 வசனம், கர்த்தர் சீனாய் மலையிலுள்ள கொடி முடியில் இறங்கின போது கர்த்தர் மோசையை மலையின் கொடிமுடியிலே வரவழைத்தார். He invited Moses. வரவழைத்தார். என் பிரசனத்துக்குள் கடந்து வா மோசஸ், என் தாசனாகிய மோசஸ், நீ என் திட்டத்தில் இருக்கிறாய். உன்னை என்னுடைய பிரதான நோக்கத்திற்கு அழைத்திருக்கிறேன். உன்னை கொண்டு நான் பெரிய காரியம் செய்ய போகிறேன். ஒரு பெரிய ரிவைவலை கொண்டு வர போகிறேன். ஒரு புதிய அத்தியாயத்தை நான் உண்டாக்க போகிறேன். I want to bring a reformation. ஒரு வெளிப்பாடை நான் கட்ட செய்ய போகிறேன். இன்மைக்கும் வருகிற நாட்களுக்கும் இந்த உலக மக்களுக்கு என்னை வெளிப்படுத்தபடியால் என் சட்ட திட்டங்களை நான் வெளிப்படுத்த போகிறேன். அதற்காக ஆண்டவர் மோசையை அழைத்தார். வேறு சொல்லுங்க, அவர் வரவழைத்தார். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், எந்த கடவுள், எந்த தேவன் சீனா மலையிலே பிரசனமாகி தன் மகிமையை வெளிப்படுத்தி அசைவை உண்டு பண்ணி எக்கால சத்தத்தை கொடுத்து அந்த மலையை அதிர பண்ணி மோசையை அழைத்தாரோ, அதே தேவன், மோசையை அழைத்த தேவன் இன்று அவருடைய சபையை அழைக்கிறார். God is inviting His church, His family, your family to come. என் மகனே,
என் மகளே, என் பிரசனத்துக்குள் வா, என் பிரசனத்தில் வந்து அமரு. நான் உன்னோடு இடைப்பட போகிறேன். அல்லேலூயா, ஆமென். அதனால தான் உங்க மத்தியில பலிபீடத்தை கட்டுங்க. பலிபீடம் என்று சொல்வது மீட்டிங் பிளேஸ். நீங்களும் தேவனும் சந்திக்கிற இடம் தான் அந்த பலிபீடம். தேவ பிரசனம் தங்கு இடம் அந்த பலிபீடம். தேவன் உங்களோடு இடைப்பட்டு பேசுகிற அந்த பலிபீடம். அதை கட்டுங்க. கடந்த வார்த்தை சொன்ன ஆசாரியத்துவ ஊழியம், the priestly ministry, தேவ பிரசனத்தில் நுழைகிற ஒரு அதிகாரம். ராஜரீக ஆசாரியர்கள் எப்ப வேண்டுமானாலும் அவருடைய மகா பரிசுத்த பிரசனத்துக்குள், மகா பரிசுத்த ஸ்தானத்துக்குள்ளாக நுழைகிற ஒரு சாக்கியம். அல்லேலூயா, ஆமென். அதை பெற்றவர்கள் தான் நீங்க கிறிஸ்தவர்கள். ஆமென். அன்று மோசையே வரவழைத்த தேவன் இன்று உங்களை வரவழைக்கிறார். It's a divine invitations. இது தெய்வீக பரத்திலிருந்து வருகிற அழைப்பு. அன்று என் தாசனாகிய மோசே ஊழியக்காரனாக அழைத்தார். இன்று உங்களை ஊழியக்காரனாக அழைக்கல. என் மகனே, என் மகளே வா. ஆமென், அல்லேலூயா. தேவன் அழைக்கிறார். அவர் தங்குற இடத்துல, அவர் பிரசனமாகிற இடம், உங்க வீடு அவர் பிரசனமாகிற இடமா இருக்கணும். உங்க வீட்டுல தேவ பிரசனத்தை உணர்கிற ஒரு இடம் இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த இடத்தை நீங்க உருவாக்கணும், அந்த இடத்தை நீங்க கட்டணும். இதுதான் உங்களுடைய உள்ளத்தின் ஏக்கமா இருக்கணும். அதுதான் உங்களுடைய வாஞ்சியா இருக்கணும். அதுதான் உங்களுடைய இருதயத்தின் துடிப்பு. நான் தேவனை சந்திக்கிற ஒரு இடம், நான் ஒரு பிரசனத்துக்கு நுழைகிற ஒரு இடம், அந்த ஒரு அனுபவம், அந்த ஒரு பிரசனம். ஹல்லேலூயா. நீங்க தேடணும். ஆமென். 20வது அதிகாரம் எக்ஸோடஸ் 20:1, 2, 3 தொடர்ந்து வாசிச்சேன்னா, எதற்காக மோசே தேவனை அழைத்தாரோ அங்க மிக தெளிவாக பேசுவார். யாத்திராகமம் 20:1, 2, 3 தொடர்ந்து பேசி ஆண்டவர் அநேக கருத்தை வெளிப்படுத்துவார். இந்த 3 வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 1வது வசனம். தேவன் பேசி சொல்லிய வார்த்தைகளாவன. தேவன் பேசினார், அதற்கு தான் தேவன் அழைத்தார். அவருடைய உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை, திட்டங்களை அவர் வெளிப்படுத்துவதற்கு. 2வது வசனம். உன் அடிமைத்தனமாகிய வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மோசஸ், நான் தான் அந்த கடவுள். எகிப்தில் அடிமைகளா இருந்தீங்களே, அங்கிருந்து உங்களை புறப்படி விடுதலையாக்கி கொண்டு வந்த தேவன் நான் தான். அந்த கடவுள் நான் தான். என்ன தவிர உனக்கு வேற கடவுளே இல்லை. ஆமென். உலக பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நாசத்திலிருந்து, மோசத்திலிருந்து, அழிவிலிருந்து, பிசாசுடைய பொல்லாத மோசத்திலிருந்து மீட்டெடுத்த தேவன், பரலோகத்துக்கு என்று அழைத்தவர், அவர் உங்களை அவர் திட்டத்தில் இணைத்திருக்கிறார்.
அந்த தேவன் தான் சொல்லுகிறார், நானே உன் தேவன், நான் தான் அந்த இயேசு கிறிஸ்து, உங்களுக்காக சிலுவிலே மரித்து உயிர்த்தெழுந்த தேவன், ரத்தத்தை சிந்தி மரித்தவர், இன்று உயிரோடு இருக்கிறேன், நான் ஜீவனுள்ளவர், ஜீவாதிபதி. இந்த நாட்களில் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து நாம் மறுபடியும் இந்த உலகத்துக்கு போகாதபடி, நாம் ஞானம் இல்லாமல் சொந்த வழியில போய் அவர் திட்டத்தை இழந்து விடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கிரியேஷபடியாய் அவர் திட்டத்துக்கு என்று அழைக்கிறார். ஆண்டவர் மோசைய சீனாய் மலையில லாக் பண்ணி வச்சிட்டார் அவர் பிரசனத்துல. மோசைக்கு தெரியாது எவ்வளவு நாள் அங்க இருக்க போகிறார். கீழே மலையில அடிவாரத்துல மக்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது மோசை எப்ப வர போறான்னு தெரியாது. காத்திருந்து 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 ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், 40 நாள் மோசைக்கும் தெரியாது, கீழே உள்ளவருக்கும் தெரியாது. அந்த கடவுளுக்கு கொண்டுதான் தெரியும். தேவனை அவன் பிரசனத்துல அவன் திட்டத்தை அவன் அறிந்து கொள்ளும் வரையிலும் தன் உள்ளத்திற்கு எல்லாவற்றையும் தேவனோடு பகிர்ந்து கொள்கின்ற அந்த நாள் வரையிலும் அவனை தன் பிரசனத்தில் வைத்திருந்தார். அவன் தன்னோடு தங்க வைத்திருந்தார். கடவுள் வேதம் சொல்லுது, அவர் சீனா மலை இறங்கி வந்தார், கொடிமலைக்கு இறங்கி வந்தார், மோசையை கீழிருந்து தன்னிடத்தில் வரவழைத்தார். அப்படியே என்னங்க, இறங்கி வந்த தேவன் மனுஷனோடு அந்த மனுஷனோடு இருந்தார். அதே அனுபவத்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு இந்த தேவனுடைய அழைப்பு, இது அந்த உன்னதமானவருடைய அழைப்பு. அவர் என்ன வரவழைக்கிறார், அவருடைய பிரசனத்துக்கு என்று உணரும் பொழுது, நீங்க அதை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீங்கள் அதற்கான தியாகங்களை செய்யும் பொழுது, அவர் உங்களோடு இருக்கிறதை நீங்க உணர முடியும். அவர் பிரசனம் உங்கள் சூழ்ந்து இருக்கிறதை உணர முடியும். உங்க குடும்பத்தை அவர் கோழி தன் குஞ்சுகளை செகண்டில் மறைத்துக் கொள்வது போல அவர் பிரசனத்தில் உங்களை மூடி இருக்கிறதை நீங்கள் அனுபவிக்க முடியும். Hallelujah. Amen. Praise the Lord. But you must willing to pay the price. அதற்கான விலைக்கிரை நீங்க கொடுக்கணும். இதற்காக நீங்க எல்லாத்தையும் எதெல்லாம் விடணுமோ. நான் மார்த்தாள் மேரியை கொடுத்து சொன்னேன். மார்த்தாள் பற்பல வேலைகளில் ஈடுபட்டு அவள் கவலை அடைந்தாள், கலக்கம் அடைந்தாள். ஆனால் மரியாளோ இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவர் பிரசன்னத்தில் இணைக்கப்பட்டிருந்தார். இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவர் வாயின் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். She was receiving. அவளே பெற்றுக் கொண்டிருக்கிறார். நல்ல பங்கை ஆண்டவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இன்மைக்கும் மறுமைக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும், சரீரமான இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கும். ஆனால் மார்த்தாளுடைய நிலைமை பரிதாபம், பற்பல வேலைகள். இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் உங்களை தேவனிடத்தில் சமூகத்தில் வராதபடி அல்லது ஒரு பிரச்சனத்தில் வந்து அமராதபடி என்னென்ன காரியங்கள் தடை செய்து கொண்டிருக்குது, அதை நீங்க உணரணும். அதை நீங்க ஆழமா யோசிக்கணும், பகுத்தறிய வேண்டும். என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு கடவுட்டது பிரிக்குது, பிஸியாக்குது, அதெல்லாம் தேவையில்லாத காரியம். தேவையானது ஒன்று. இன்று அவர் அழைக்கிறார். Today God is calling you. அவர் தன்னிடத்தில் வரவழைக்கிறார். விட வேண்டியதை விட்டு, துண்டிக்க வேண்டியதை துண்டித்து,
அடி எடுத்து வைத்து வரணும். We must put every effort. எல்லா விதமான பிரயாசங்களும் நம்ம செய்து, இதுதான் எனக்கு வேண்டும், இதுதான் தேவ சித்தம், இதுதான் தேவனுடைய அழைப்பு என்று உணர்ந்து அவர்கிட்ட வரணும். இல்லாவிட்டால் தேவையில்லாத கலக்கங்கள், தேவையில்லாத கவலைகள், தேவ சமாதானத்தை இழந்திருப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு வேண்டியது ஒன்றே ஒன்று, அவருடைய பிரசனம். ஹல்லேலூயா. அவருடைய பிரசனத்துக்குள்ளாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆமென். இது கர்த்தருடைய சத்தம். சில வசனங்கள் வாசிப்போம். அவரை தேடி அல்லது அவர் பிரசனத்துக்கு நுழைகிற ஒரு அனுபவம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனம். நீதிமொழிகள் 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். எந்த அளவுக்கு நீங்க அந்த கடவுளை நீங்க நேசிக்கிறீங்க, அந்த அளவுக்கு அதை அதிகமா கர்த்தர் உங்களை நேசிப்பார். அதிகாலையில தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். The prime time. கடவுளை அதிகாலையிலே நம்ம வாழ்க்கையை துவங்குகிற அந்த பிரதான நாட்களிலே முதலாவது கடவுளை தேடி, அவர் பாதத்தை தேடி, அவர் பிரசன்னத்துக்குள் வந்து அமர்ந்து அந்த நாளை நாம் துவக்க வேண்டும். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. நீங்க பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அந்த நாளுக்குரிய நல்ல பங்கை பெற்றவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். எரேமியா புஸ்தகம் 29வது அதிகாரம் 13வது வசனம். எரேமியா 29:13. எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிக்கப்படுவீர்கள். முழு இருதயத்தோடு என்னை தேடுவீங்கனாக்க நீங்கள் என்னை கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா. நம்ம இருதயம் அவரை தேடணும். முழு இருதயம். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஒரு நாள் தேடுகிறது, அது கடவுளை தேடுகிற ஒரு வாழ்க்கை அல்ல. வாரத்துல ஒரு நாள். இன்னைக்கு ஆண்டவர் என்னிடத்துல வா என்று சொல்லுகிற அழைப்பு என்ன தெரியுங்களா? என் மகனே, என் மகளே, என்னுடைய குடும்பமே, என் சந்ததியே, அணு தினமும் என்ன தேடுங்க. முழு இருதயத்தில் என்னை தேடுங்க. ஆமென். என்னை கண்டடைவீர்கள். அவர் அவரை வெளிப்படுத்துவார். என்னை கண்டடைவது என்னது? அவரை காண்போம். அவர் தன்னை வெளிப்படுத்துவார். மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தினார். மலையில் இறங்கி கூப்பிட்டார், வா என் பிரசனத்துக்குள் வா, என் சமூகத்தில் வந்து அமரு. God poured his heart to him. Amen. யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனம். யாக்கோபு 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஆமென். தேவனிடத்தில் சேருங்கள். Draw near to God. He will draw closer to you. தேவனிடத்தில் சேருங்கள். ஆண்டவர் அழைக்கிறார், என்னிடத்தில் சேருங்கள். இதுதான் அந்த நேரம், இதுதான் அந்த காலம்,
மற்றொரு காலத்துக்கு காத்திருக்காதீங்க. Don't wait for another season. மற்ற ஒரு காலம் வருமா வராதா தெரியாது. அந்த காலம் வரும் என்றால் அப்பொழுது நாம் இருப்போமா இல்லையா என்று தெரியாது. அப்படியே நாம் இருந்தோம் என்றால் அந்த காலத்துக்குள்ளாக நாம் பிரவேசிப்பா என்று தெரியாது. ஆனால் இதுவே காலம். Now மோசேயை அழைத்த உடனே வேதம் சொல்லுகிறது, மோசே ஏறி போனான். இன்னைக்கு ஆண்டவர் கூப்பிடுறார். அருமையான வாலிப மகனே, மகளே, வாலிப தம்பி, தங்கச்சி, இந்த வாலிப பிராயத்துல கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. இந்த வாலிப பிராயத்துல கர்த்தரை நினை. ஒரு யோசேப்பை போல, ஒரு தானியேலை போல, சாட்ராக், மேஷாக், அபினேகோவை போல அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள கடந்து வா. ஆண்டவர் உன் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். தேவனுடைய சத்தத்தை நீ கேட்பாய். இன்னைக்கு ஆண்டவர், நல்லா கவனமா கேளுங்க, ஆண்டவர் தன் பிள்ளைகளோடு மனம் விட்டு பேச விரும்புகிறார். He wants to pour his heart to us because we are his children. நம்ம தான் தேவனுடைய திட்டம். நம்ம அவருடைய திட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை கொண்டுதான் தேவன் இந்த உலகத்தில் அடுத்த பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அடுத்த ஒரு ரிவைவலை கொண்டு வர போகிறார். Only through you, only through your family, only through our church, only through the Christians. God going to bring next revival, next move of God. அடுத்த பரலோக அசைவு இந்த பூமியில ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை கொண்டுதான் அவர் செய்ய போகிறார். இது உண்மை, இது சத்தியம். அதற்காக ஆண்டவர் சொல்றார், என்னிடத்துல வா. அவர் உங்களை வரவழைக்கிறார். தன் இரு கரங்களை உயர்த்தி என்னிடத்துல வா என்று கூப்பிடுகிறார். அந்த தேவன் உங்களை கூப்பிடுகிற சத்தத்தை உங்களால் உணர முடிகிறதா? தேவனுடைய இருதய துடிப்பு, என்னிடத்துல வா, என்னிடத்துல வா, என்னிடத்துல வா என்று துடிக்கிற அவருடைய இருதய துடிப்பை கிறிஸ்தவனே உன்னால் விளங்குதா? உலக முடிகிறதா? உன்னால் உனக்கு புரிகிறதா? ஆண்டவர் பேசுகிறாரு. ஒரு தீர்க்க தரிசன சத்தமாக அவருடைய வாய்மொழியாக இருந்து உங்க மத்தியில் பேசிக் கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் இறங்கி வந்து மோசேயை கூப்பிட்டார். மோசே மாத்திரம் கூப்பிட்டார். இன்று ஆண்டவர் தனிப்பட்ட ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாய், for you to have a personal experience, personal encounter, ஒரு தனிப்பட்ட ஒரு தேவனுடைய ஒரு தெய்வீக சந்திப்புக்காக உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சந்திப்பு, பரலோக சந்திப்பு. உங்க குடும்பத்துக்கு இது தேவனுடைய ஒரு தனிப்பட்ட சந்திப்பு. ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரை கேளுங்க. ஆவியானவரை, வாலிப தம்பி கேளுப்பா, நீ எதிலிருந்து உன்னை விடுபட்டு துண்டித்து வர வேண்டும். ஆண்டவரே, நீ எதிலிருந்து என்னை விடுவிக்கப்பட வேண்டும். இந்த கூட்டம் முடிந்த உடனே திருவிருந்து எடுக்க போகிறோம். இன்னைக்கு திருவிருந்து ஆராதனை, மாதத்தின் முதல் ஆராதனை. இன்னைக்கு உங்க குடும்பத்தில் குடும்பமாக, கணவன் மனைவியாக, தாய் தகப்பனாக, உங்க பிள்ளைகளோடு சேர்ந்து ஞானஸ்நானம் எடுத்தவர்கள்,
நீங்க குடும்பமாக மாத்திரமே நீங்க திருவிழா போறீங்க. எப்படி இன்று நீங்கள் ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் குடும்பமாக இந்த திருவிருந்து பந்தியை நீங்கள் ஆசாரிக்க போகிறீர்களோ, அப்படியாக உங்க குடும்பத்தை கர்த்தர் அவருடைய தனிப்பட்ட அனுபவத்துக்காக, அவர் தனிப்பட்ட பிரச்சனத்துக்கு நுழையும்படியாக உங்களை அழைக்கிறார். ஒன்றாவது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுடைய இணைப்பு, இரண்டாவது நம் தனிப்பட்ட குடும்பமாக தேவ பிரச்சனத்தில் அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு அழைப்பு, அவர் பிரச்சனை நுழையும்படியாக. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மிக தெளிவாக தேவனுடைய சத்தமாக உங்க மத்தியிலே பேசியிருக்கிற இந்த தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போமா? இதுவே உங்களுடைய ஏக்கமா இருக்கட்டும், இதுவே உங்களுடைய வாஞ்சியாக இருக்கட்டும், இதுவே உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலாக இருக்கட்டும். இன்னைக்கு எதுக்கோ நம்ம ஆசைப்படுறது போல, முதலாவது இதுக்கு நம்ம ஆசைப்படுவோம், இதற்காக நம்ம ஏங்குவோம். ஆண்டவரே, உன் பிரசன்னம் எனக்கு போதும், பிரசன்னம் பிரசன்னம், உன் பிரசன்னம் போதுமையா என்று பாடுகிறோமே. அந்த பிரசனத்தை அது உண்மையாய் தேடுவோம். அவர் அழைக்கிற அந்த அழைப்புக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. அவருடைய பிரசனத்துக்குள்ளாக அவர் அழைக்கிறார். மோசேவை அழைத்தார், என்னிடத்தில் ஏறி வா. இன்னைக்கு அவர் சொல்லுகிறார், என்னிடத்துல கடந்து வா, அவனுக்கு காத்திருக்கிறேன். ஆமென். இந்த வேலை எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று உங்க பக்கத்தில் உங்க கரங்களை படிங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள். நன்றி தகப்பனே, மோசேவை நீ சொன்னீர், நீ கொடி முடியிலிருந்து மோசே என்னிடத்தில் ஏறி வா. கர்த்தர் கொடி முடியிலிருந்து பிரசனமாகி மோசேவை அழைத்தார், வரவழைத்தார். ஒரு டிவைன், ஒரு தெய்வீக, ஒரு பரலோக பரத்திலிருந்து அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பு. நாங்கள் பாக்கியவான்கள், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். உன் அழைப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எங்கள் அழைப்பதற்காக நன்றி எங்கள் தகப்பனே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் இரட்சகரே. ஆவியானவரே, இந்த வார்த்தையில் வெறுமையே போகக்கூடாது. ஒவ்வொரு இருதயத்திலும் கிரியை செய்யட்டும். சிறு பிள்ளை முதல் பெரியோர், வாலிப பிள்ளைகள், இளைஞர்கள், தாய் தகப்பன், ஒவ்வொரு இருதயத்திலும் நீ பேசும் ஆண்டவரே. இது உன் அழைப்பின் சத்தம் என்று உணரட்டும். Let them receive your invitation. உன் பெரிய நோக்கத்திற்கு, உன் பெரிய திட்டத்திற்காக, எங்கள் ரட்சித்ததின் நோக்கத்திற்காக எங்களை அழைக்கிறேன். எங்களோட மனவிட்டு பேச போகிறேன் ஆண்டவரே. உன் உள்ளத்தின் பாரத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். வரப்போற பெரிய அசைவுக்கு, எழுப்புதலுக்கு ஆண்டவரே, நீ செய்ய போற புதிய அத்தியாயத்திற்காக ஆயத்தப்படுத்துகிறேன். மோசே 40 நாள் உன் பிரசனத்தில் மூடி 10 கட்டளைகளை கொடுத்தீர். ஆசாரிப்பு கூடாரம் ஆண்டவரே, உன்னை தொழுது கொள்கிற முறைகள், சட்ட திட்டங்கள், ஆசாரியத்த ஊழியம், கோட்பாடுகள் எல்லாவற்றையும் உன் உள்ளத்தில் இருந்த எல்லா திட்டங்களையும் வெளிப்படுத்தினேன். மோசேவின் செவிகள் கேட்டது போல எங்கள் செவிகள் கேட்கட்டும். எங்கள் ஆவிக்குரிய செவியை திறந்தருளும், ஆவிக்குரிய புலன்களை திறந்தருளும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் அசட்டை பண்ணக்கூடாது.
உமக்கென்று நாங்கள் எழுத வேண்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இந்த மே மாதம் ஆண்டவரே, இன்னும் நாங்கள் இந்த அடைக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டுக்குள் இருந்தாலும், அநேகருக்கு வேலையில் பிரச்சனைகள் இருந்தாலும், சம்பளம் ஆண்டவரை கிடைக்காமல் போனாலும், பலவித போராட்டத்தில் இருந்தாலும், எங்களுக்கு நீ உதவி செய்வீர், எங்களை கைவிட மாட்டீர். இதன் மத்தியில் எங்களை உயர்த்துவீர், எங்கள் வாழ வைப்பீர். கரம் பிடித்து புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்டில் நடத்தி எங்களை போஷிக்க செய்வீர். வானத்தின் பலகனில திறந்து உன் ஆசீர்வதித்து வர்ஷிக்க பண்ணுவேர். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. அப்படியாக தேவ பிரசன்னத்தில் இருக்கிற நாம் இந்த மாதத்தினுடைய தசம பாகம் உங்க கையில் இருக்குமானால், தசமத்தை காணிக்கையும் கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு நம்பிக்கையில, விசுவாசத்துல, ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதைத்தது போல நமக்கு நிச்சயமில்லாத சூழ்நிலை இருந்தாலும் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அவர் நமக்காக வானத்தின் பலகங்களை திறந்து ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவார் என்ற அந்த சத்திய வார்த்தையின் பிரகாரம், அவர் வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் இன்று